ஹே காய்ஸ், லாஸ்ட் மந்த் நமக்கு வந்து திருச்சி போகிற ஒரு வேலை இருந்தது. ஸோ அப்படியே டிமார்ட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஹாலோகிராஃபிக் பவுச் ஒன்று பார்த்தேன் போனோடனே, ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. சரி மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பேக்குமே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சு அப்புறம் கடைசியில் வாங்கிட்டேன். அம்மாவுக்கு ஒரு ஸ்லிப்பரும் வாங்கினேன். மக்கு வந்து பார்த்தேன், ரொம்ப வந்து ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ நம்மளுக்கு இதுவே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ருபீஸ் தான் வந்தது இந்த மக்கு, 19 ருபீஸ் தான். அதுவும் வாங்கிட்டேன். அப்புறம் இதுவுமே பிடிச்சிருந்தது, பட் ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. பட்ஜெட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, 3000 பக்கம் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ பேக் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. ஸோ எதுக்கு வந்து அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணணும், அந்த பேக் வாங்கி டிமார்ட் பேக் வாங்கி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி 200 ருபீஸ்க்கு வந்து இந்த பேக் நம்ம வாங்கியாச்சு. இது வேறு ஏதாவது யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஃபைனலாக வந்து பில்லுமே போட்டாச்சு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பில் வரும்னு. சில திங்ஸை வந்து நான் எடுத்தும் வச்சுட்டேன். டிமார்ட்டில் ஓரளவுக்கு ப்ரைஸஸ் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி போகல அப்படின்றதால இந்த பில் வந்து கொஞ்சம் அதிகம் தான். அதுக்கப்புறம் பஸ் ஏறி நம்ம வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து போயாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். ரொம்பவே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு திருச்சியிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.